தேவனுக்கே துதி கனம் மைமை உண்டாவதாக. அன்பான யூடியூப், பேஸ்புக், வாட்ஸ்அப் நண்பர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தேவக்கரம் ஒளிகள் சார்பாக வாரம் ஒரு செய்தி நிகழ்ச்சி உங்களை வாழ்த்தி வரவேற்க எல்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பேன் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் பொருத்தனை என்கிற தலைப்பிலே நாம் தியானம் செய்ய போறோம். ஃபுல்ஃபில் யுவர் வோஸ். அதற்கு ஆதாரம் எடுத்துக்கொண்ட வசனம் சங்கீதம் 50, 14, 15 வசனங்கள். நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மேன்மைப்படுத்துவாய். நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி. பிரியமானவர்களே, தேவைகள் அல்லது பிரச்சனைகள், வியாதிகள் வரும்போது எண்ணற்ற பொருத்தனைகளை செய்து ஆண்டவரிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக் கொள்வார்கள். ஆனால் தேவை நிறைவேறின உடனே பொருத்தனையை மறந்து விடுவார்கள். அதன் பின்பாக அநேக ஆசீர்வாதங்களை இழந்து போய் விடுகிறார் என்று வேதத்திலே அன்னாளை குறித்து பார்க்கின்ற பொழுது, அன்னாள் ஒரு பொருத்தனை செய்தால், ஆண்டவரே, நீர் எனக்கு ஒரு குழந்தையை கொடுத்து என் வியாகுலத்தை சந்தோஷமாக மாற்றினால் அந்த பிள்ளையை உம்முடைய சந்நிதியில் உமக்காக வளர்த்திடுவேன் என்று பொருத்தனை பண்ணினாள். எனக்கு ஒரு குழந்தையை கொடுத்தா உம்முடைய ஊழியத்துக்காக கொடுப்பேன் என்று சொல்லி கர்த்தர் ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தார். அவள் தான் செய்த பொருத்தனை நிறைவேற்றினாள். அவளுடைய உண்மையை பார்த்த தேவன் 3 குமாரரையும் 2 குமார்த்திகளையும் கொடுத்தார். தேவன் உண்மையுள்ளவர்களுக்கு தேவன் உண்மையுள்ளவராகவே இருக்கின்றார். பொருத்தனை செய்தால் அந்த பொருத்தனை நிறைவேற்றுவதிலே நாம் உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். கதை ஒன்று சொல்வார்கள். 2 பேர் மீன்பிடிக்க போனார்களாம். அவர்கள் மீன்பிடிக்க போகும்போது ஒன்றும் அகப்படவில்லை. உடனே இருவரும் சேர்ந்து ஒரு பொருத்தனை பண்ணினார்களாம். அதாவது கிடைப்பதில் பாதி ஆண்டவருக்கு, மற்ற பாதி நமக்கு என்று அவர்கள் ஒரு பொருத்தனை பண்ணார்கள். என்ன ஆச்சரியம்! பொருத்தனை பண்ணின உடனே ஒரு பெரிய மீன் பிடிப்பட்டது. இப்பொழுது என்ன செய்வது? தலை பக்கத்தை கடவுளுக்கு கொடுப்பது சரியில்லை, வால் பக்கத்தை கொடுப்போமானால் நமக்கு நஷ்டம் ஏற்படும். எனவே இந்த முறை மீனை நாம் எடுத்துக்கொண்டு அடுத்த முறை ஆண்டவருக்கு முழுமையாக கொடுத்து விடுவோம் என்று நினைத்தார்கள். நினைத்து சற்று நேரத்திலே இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் போதே மீன் தண்ணீரில் குதித்து விட்டது. பிரியமானவர், இன்றைக்கு அப்படித்தான் அநேகர் பொருத்தனை செய்வார்கள், ஆனால் பொருத்தனை செய்வதிலே தாமதம். மனிதன் பொருத்தனை பண்ணிய பிறகு பொருத்தனை நிறைவேற்ற மறந்து விடுகின்றான். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 4-5 வசனம் சொல்கிறது, நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே, அவர் மூடரில் பிரியப்படுகிறதில்லை. நீ நேர்ந்து கொண்டதை செய், நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமற் போவது பார்க்கல், நேர்ந்து கொள்ளாமல் இருப்பதே நலம். பொருத்தனை செய்து ஜெபியுங்கள். வியாதியிலிருந்து விடுதலை வேண்டுமா? பொருத்தனை செய்து ஜெபியுங்கள். பாவத்திலிருந்து விடுதலை வேண்டுமா? பொருத்தனை செய்து ஜெபம் பண்ணுங்கள். பயத்திலிருந்து விடுதலை வேண்டுமா? பொருத்தனை செய்து ஜெபம் பண்ணுங்கள். கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை வேண்டுமா? பொருத்தனை செய்து ஜெபம் பண்ணுங்கள். தினம் 1 மணி நேரம் ஜெபிப்பேன் என்று பொருத்தனை பண்ணி ஜெபித்து பாருங்கள், நிச்சயம் அற்புதம் நடக்கும். வேதத்துல எப்தாவை குறித்து பார்க்கும்போது, எப்தாவின் பொருத்தனை குறித்து பார்க்கும்போது அங்கே நாம் பார்க்கின்றோம். சிலர் பார்த்தீங்கன்னா கர்த்தர், அதாவது புத்தி இல்லாத பொருத்தனை செய்வாங்க. புத்தி இல்லாத எப்தா அவன் என்ன செய்ய, தேவனுக்கு பொருத்தனை செய்த போது கவனமாய் பொருத்தனை செய்ய வேண்டும். எப்தா பாத்தீங்கன்னா நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரத்துல 30 முதல் 40 வருஷங்களை பார்க்கும்போது எப்தா கர்த்தருக்கு ஒரு பொருத்தனை பண்ணினான். என்ன பொருத்தனை பண்ணான்? தேவரீர் அம்மோன் புத்திரரை என் கையில் ஒப்பு கொடுத்தால் நான் அம்மோன் புத்திரிடத்திலிருந்து சமாதானத்தோடு திரும்பி வரும்போது என் வீட்டு வாசற்படியிலிருந்து எனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ அது கர்த்தருக்கு உரியதாகும், அதை சர்வாங்க தகன பலி செலுத்துவேன் என்றான். எப்தா அம்மோன் புத்திரமே யுத்தம் பண்ண அவர்களுக்கு விரோதமாய் புறப்பட்டு போனான். கர்த்தர் அவன் கையில் அதை ஒப்பு கொடுத்தார். அவன் அவர்களை ஆரோவேர் துவக்கி மென்னித்திற்கு போக மட்டும் திராட்சை தோட்டத்து நிலங்கள் வரைக்கும் மகா சங்கரமாய் முறியடித்து 20 பட்டணங்களை பிடித்தான். பிரியமானவர்களே, அங்கே பார்க்கிறோம் 34 வசனத்தில், எப்தா மிஸ்பாவில் இருந்து தன் வீட்டுக்கு வருகிற போது இதோ அவன் குமாரத்தை தம்புரு வாசித்து நடனம் செய்து அவனுக்கு எதிர்கொண்டு வந்தாள். அவனுக்கு ஒரே பிள்ளையானவள். பாருங்க, ஒரே பிள்ளை. அவளை இல்லாமல் அவனுக்கு குமாரத்தையும் இல்லை, குமாரனும் இல்லை. அவளை கண்டவுடனே தன் வஸ்திரங்களை கிழித்து, ஐயோ என் மகளே, என்னை மிகவும் மனமடியும் கலங்கவும் பண்ணுகிறாய். நான் கர்த்தரை நோக்கி என் வாயை திறந்து சொல்லிவிட்டேன், அதை நான் மாற்றக்கூடாது என்று. அப்பொழுது அவள்
என் தகப்பனே, நீர் கர்த்தரை நோக்கி உம்முடைய வாயை திறந்து பேசினீர் அல்லவா? அம்மோன் புத்திரராகிய உம்முடைய சத்துருக்களுக்கு நீதியை சரிகட்டும், ஜெயத்தை கர்த்தர் உமக்கு கட்டளையிட்டபடினால் உம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டபடி எனக்கு செய்யும் என்றார். பாருங்க, எந்த பிள்ளை இந்த காலத்துல இப்படி சொல்லுவாங்க? ஆனாலும் அவன் பொருத்தனை நிறைவேற்றினான். இன்னும் அவள் தன் தகப்பனை நோக்கி, நீர் எனக்கு ஒரு காரியம் செய்ய வேண்டும். நான் மலைகளின் மேல் போய் திருந்து நானும் என் தோழிமார்கள் என் கண்ணிமை நிமித்த துக்கம் உண்டாட எனக்கு 2 நாள் தவணை கொடுக்க வேண்டும். அதற்கு அவன் போய் வா என்று அவளை 2 மாதத்திற்கு அனுப்பிவிட்டான். அவள் தன் தோழிமார்களோடும் கூட போய் தன் கண்ணிமை நிமித்த மலையில் துக்கம் கொண்டாடி 2 மாதம் முடிந்த பின்பு தன் தகப்பனை திரும்பி வந்தாள். அப்பொழுது அவன் பண்ணியிருந்த தன் பொருத்தனையின்படி அவளுக்கு செய்தான். அவள் புருஷனை அறியாதிருந்தாள். இது நிமித்தம் இஸ்ரவேல் குமார்த்திகள் வருஷம் தோறும் போய் 4 நாள் கிளையாத்தில் உள்ள எப்தாவின் குமார்த்திகளை குறித்து புலம்போது இஸ்ரவேலில் வழக்கமாயிற்று. சில நேரம் பாத்தீங்கன்னா ஞானம் இல்லாத பொருத்தனை பண்ணுவாங்க. தேவனுக்கு பொருத்தனை செய்யும்போது கவனமாக ஞானமாக நாம் பொருத்தனை செய்ய வேண்டும். எப்தா புத்தி இல்லாம பண்ணிட்டான். பிரியமானவர்களே, ஆகவே பொருத்தனை செய்வதில் கவனமாக இருக்கணும். பொருத்தனை செய்வது அவசியம். நீங்கள் பொருத்தனை செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, வசனத்தை கேட்ட பிள்ளைகள் ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்க நல்ல. தேங்க்யூ.